Viewers, Tata IPL 2024 சீசனோட 41st மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்க நம்ம பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் தான் மோத போறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்க போகுதுன்னா ஹைதராபாத்ல இருக்கிற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் தான் நடக்க போகுது. இந்தியாவோட டேட் ப்ரோக்ராம் April 25, அதாவது Thursday evening 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறத அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் ஆல்ரெடி ஒரு முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இது வந்து ஐபிஎல் ரெக்கார்ட் கிரியேட் பண்ண ஒரு மேட்சாக தான் இருந்துட்டு வந்தது. இந்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் தான் வெற்றி பெற்றாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற டாடா ஐபிஎல் 2024 பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 7 மேட்ச்ல 5 மேட்ச் வெற்றி பெற்ற பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3rd பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம் 8 மேட்ச்ல 1 மேட்ச் மட்டும் வெற்றி பெற்ற பாயிண்ட்ஸ் டேபிள்ல 10th பிளேஸ்ல இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆர்சிபி SRH டீமோட ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் பற்றி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியில் இந்த ரெண்டு டீமும் 24 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீம் 10 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் 13 முறை வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த மேட்ச் நடக்க போற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் 8 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல 6 முறை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் 2 முறை மட்டும்தான் ஆர்சிபி டீம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஆர்சிபி டீம் எந்த மேட்ச் வெற்றி பெற்றால் மட்டுமே தான் அவங்களோட பிளே ஆஃப் கனவுகள் நிஜமாகும் என்ற காரணத்தினால் கண்டிப்பா அவங்க வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாமினேட்டிங் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகைன்ஸ்டா ஆர்சிபி டீம் எப்படி விளையாட போறாங்கன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹைதராபாத்ல இருக்கிற ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியமோட பிச்சை பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். இந்த பிச்சு முழுக்க பேட்டிங்க்கு ரொம்பவே சூப்பர் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம இனிஷியலா பவர் பிளேஸ்ல கொஞ்சம் ரன்ஸ் ஆன் தி போர்ட் ரொம்ப அக்ரெசிவா விளையாண்டாங்கன்னா சூப்பர்வான ரன்ஸ் அவங்க டார்கெட்டா செட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல 73 T20 டொமஸ்டிக் மேட்சஸ் நடந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாட்டி 33 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. செகண்ட் பேட்டிங் விளையாட்டி 39 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஆவரேஜா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட்ஸ் இந்த கிரவுண்ட்ல 161 ரன்ஸ் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம டாஸ் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம்னா இந்த டீம் கேப்டன் டாஸ் வெற்றி பெறாரோ அவரு தயங்காம சேசிங் ப்ரிஃபர் பண்றதுக்கு தான் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் 11 பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்சிபி டீம் பத்தி பார்த்தோம்னா ஃபாஃப் டியூ பிளஸஸ் மற்றும் விராட் கோலி ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ், ரஜித் பட்டிதர், கேமரன் கிரீன், தினேஷ் கார்த்திக், மஹிபால் லாம்ரோட், கரண் சர்மா, லாக்கி ஃபெர்கியூசன், யாஷ் தயால் மற்றும் முகமது சிராஜ் இந்த 11 பேர் தான் ஆர்சிபி டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இதே போல நம்ம SRH டீம் பத்தி பார்த்தோம்னா அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் ஈடன் மார்க்ரம், ஹெண்டரிக்ஸ் கிளாசன், அப்துல் சமாத், நிதிஷ் ரெட்டி, சபாஸ் அகமது, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே மற்றும் தங்கராஜு நடராஜன் இந்த 11 பேர் தான் SRH டீமுக்காக விளையாடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ரெண்டு டாப் டீம்ஸுமே இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸை வச்சு தான் நான் வந்து ஷோகேஸ் பண்றேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான டீம்ஸ் வேணும்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற நம்மளோட டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப்டர் டாஸ் எல்லா மேட்சுமே நான் வந்து டெலிகிராம் சேனலில் தான் டீம்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து கொஸ்டின் செக்ஷன். இப்போ நடக்க போகிற டாடா ஐபிஎல் 2024 சீசனோட 41st மேட்ச்ல மோதுற SRH vs ஆர்சிபி இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வெற்றி பெறுவாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.